பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனை படைத்த சரித்திர பொன்மனச் செம்மல் என்று அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் பாராட்டப்பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஆண்டு முழுவதுமாக கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம், விவாத மேடைகள் என்று பல்வேறு இலக்கிய கோணங்களிலே அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்து வருகிற அற்புதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு திறமையை வைத்துத்தான் இந்த பூவுலகத்தில் படைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஒரு திறமை இல்லையே என்ற வருத்தத்தை ஒருபோதும் அவன் கொள்ளக்கூடாது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, பேச்சு ஒரு திறமை, எழுத்து ஒரு திறமை, நடிப்பு ஒரு திறமை. எந்த திறமையினாலும் புகழினுடைய உச்சத்தை ஒரு மனிதன் தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த வரலாற்று உண்மையை அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய ஒரு அழகு. 7 வயதில் நாடக கம்பெனிக்குள்ளே நுழைந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். 7 வயதிலேயே கல்வி சாலைக்கு போக வேண்டிய காலகட்டத்தில் நாடக கம்பெனிக்குள்ளே நுழைந்தார். ஆனால் தான் சென்ற துறை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதை நிரூபித்த ஒரு மாமனிதர் அவர் என்பதுதான் எங்களுடைய அருமையான கருத்து. எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளவோ துன்பப்பட்டார். நாடகத்துறையிலிருந்து தான் திரைப்படத்துறைக்கு வந்தவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். லேசா இல்லைங்க, மற்றவர்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுதுகிற வசனத்தில் முக்கியத்துவமாக பார்ப்பார், பாடல் வரிகளெல்லாம் பார்ப்பார், அதே மாதிரி கதையினுடைய அம்சம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பார். அப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு தான் அதை அந்த கதையாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் வசனமாக இருந்தாலும் அதை அணுகுவார். போன வாரம் கூட பார்க்குறோம், ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அம்மா வந்து உட்காந்துக்குது. அது சுகர் பேஷண்ட்டு. அவர் சொன்னார், டாக்டர் காலையில் ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு மாத்திரை நீ போடணுமான்னார். அந்த அம்மா வெறுத்து போய் கேட்டுது, சாகர வரைக்கும் போடணுமான்னு கேட்டுது. அப்போ டாக்டர் என்ன அழகாக சொன்னார், இல்லைம்மா வாழற வரைக்கும் போடுங்கம்மான்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? இதுதாங்க அந்த வார்த்தைகளில் ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு வைப்ரேஷன். நமக்குள்ள ஒரு எண்ணம், சொல், செயல் மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால்தான் எண்ணிய முடிதல் வேண்டும்னார் பாரதி. அடுத்த வார்த்தை பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும்னார். அதனால் அந்த எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் அதில் ரொம்ப ஒரு ஆழ்ந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பார், அந்த வசனத்தையும் அந்த இதையும். ஏன்னா ஒரு படத்துக்கு பேர் கூட வச்சாங்களாம், நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. ஆமாம், அது என்ன பண்ணியிருக்குது, கடைசி நேரத்தில் சொன்னாராம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த படத்துக்கு பேர் வச்சவங்கெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு, முதல் ஃபஸ்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரான் வெளியில், செகண்ட் ஷோ பார்க்குறவன் உள்ளே போகிறான், என்ன படம் பார்த்தேன்னு கேட்பான், நல்லதுக்கு காலம் இல்லையான்னுவான். அப்போ அவன் சொல்கிறதுனாலேயே அப்படியா, அப்போ ஏன் நம்ம இதை பார்க்கணும், திரும்பினாலும் திரும்பிடுவாயா, அப்படி எப்படின்னா என்ன பேர் போடலாம், நல்லவன் வாழ்வான்னு பேர் வை. அதனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சு வச்சுருந்தார் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அது அவர் அதிகமாக வலியுறுத்தியது. தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவும், திரைப்படத்தின் மூலமாகவும், வசனத்தின் மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும், நடிப்பின் மூலமாகவும். கவிஞர் வாலி அவர்கள் வந்து எதிரில் உட்கார்றாரு, உலகம் சுற்று வாலிபன் படம் வரப்போகுது, என்னை விலக்கி வச்சுட்டீங்கன்னா படம் ஓடாதுன்னார் அவர். என்னை விளக்குனீங்கன்னா, நான் இல்லைன்னா படம் ஓடாதுன்னார் பாருங்கள். எம்ஜிஆர் என்ன அடிங்கிட்டார், என்னப்பா சொல்கிறேன், என்ன கவிஞர் சொல்கிறேன்னு. அப்புறம்தான் சிரிச்சுக்கிட்டே வாலி சொன்னாராம், உலகம் சுற்றும் வாலிபன், அந்த வாலி எடுத்துரு, உலகம் சுற்றும் பன்னு தான் வரும், என்னை எடுத்துட்டிங்கனாக்க படம் ஓடாதுன்னாரு. இல்லை அது அந்த அந்த ஹியூமரை கூட அப்படியே ரசித்தாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்திலையும் அவரை ஒருவராக கருதுனது, அண்ணனாக பார்த்தவங்க, தம்பியாக பார்த்தவங்க, உடன் பிறந்த மாமா மச்சான்ற உறவுகளை கூட அவரை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு படத்தினுடைய ஏற்ற வடிவத்துக்கு ஏற்ப ரொம்ப அழகாக சொன்னாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பாட்டி கூட அவர் தேர்தல் நேரத்தில் போகிற போது அவருக்கு அள்ளி வாரி கொடுத்துக்கிறாரு பணத்தை. அது வாங்கிக்கின்னு, இதெல்லாம் உடுப்பு தம்பி, நீ 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கணும்,
அந்த நம்பியார்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துச்சான். நம்பியார் நல்ல மனுஷன், ஆனால் அவரை வில்லனாக பார்த்தே ஒரு எதிரி மாதிரி பார்த்துருது பார்த்தீங்களா. ஏன்னா எப்பயுமே ஒன்று வச்சுங்க, பேசுறத விட கேட்கறத விட பார்க்கறது உடனே பதியும். அந்த பார்க்கறது உடனே பதியறது நல்லதா பதியணுன்றது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய சிறப்பு. அந்த காலத்தில் நடிக்கிறதுன்றதும் படம் ஓடுறதுன்றதும் சாதாரணமான விஷயம் இல்லை. அதை தான் சொல்கிறது, நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த ரசிப்புத்தன்மை தான். அதனால தான் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. எல்லாத்துலேயும் ஒரு அந்த ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பு இருந்தால்தான் அந்த ரசிப்பு தானாக வரும். எப்பயுமே பார்த்தேன், எங்கள் ஊரில் கூட அந்த டூரிங் டாக்கீஸில் படம் ஓடுது, கணவனை கண்கண்ட தெய்வம், போஸ்டர் இப்படி ஒட்டி அந்த சின்ன சின்ன சக்கரம் வச்ச வண்டி ஒருத்தன் தள்ளின்னு வருவான், ஒருத்தன் மேடம் தட்டின்னு வரான், ஒருத்தன் புனல் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு வரான், கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி, கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசின்னா. நாங்கள்லாம் கேட்டோம் நாளைக்குடான்னா, அது நாளைக்கு வேறு படம் வருதுன்ட்டான். ஏன்னா அவன் ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறானா, ஒரு படத்தின் பேரை சொல்கிறானா, ஒரு மகிழ்ச்சி தானுங்களே. சாதாரணமாக சார், நடிப்பு துறையில் ஜெயிக்கிறதுன்றது பெரிய விஷயம், சாதாரண நினச்சிடாதீங்க நீங்கள். ஒரு பாராட்டுற கூட்டமே தூக்கி போட்டுரும். ஏன்னா வெற்றி பெற்றவன் அதை தக்க வைக்க போராடணும், தோல்வி அடைந்தவன் வெற்றியை நோக்கி போராடணும். ரெண்டு பேருக்குமே கடமை இருக்குது, ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ஒரு வெற்றிக்கு கூட நண்பன் துணையாக இருப்பான், எதிரி காரணமாக இருப்பான். வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் மேலே வர முடியும். அதெல்லாம் அனுபவிச்சவர் அவர். அதனால் அனுபவிச்சவருங்க அவர், சாதாரணமான மனிதர் இல்லை. அவரை யாருமே நடிகராகவே பார்க்கல சார். அவரவர் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாகத்தான் அவரை பார்த்தா. அதனால தான் எங்கள் வீட்டு பிள்ளை என்ன அழகாக இருக்கும் அந்த படம். என்னைக்கு போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தெவிட்டாது இல்லை. என்ன அழகு இல்லை. அந்த காலத்தில் 3 மணி நேரம் ஓடுற திரைப்படத்துக்கு என்ன ஆர்வம் இருக்கும். எம்ஜிஆர் குதிரையில் வராருனாக்கா அவர் மட்டும் வராரு, தேட்டரில் இருக்கிற அத்தனை பேரும் பயணம் பண்ணுவான் அதில். ஆமாம், சின்ன சீக்கிரம் போன்னு முன்னாடிக்கிறவன் முதுக தட்டினவன் எத்தனை பேர் இருக்கிறான் இல்லை. தன்னை மறந்து மூழ்கி ரசிப்பது அதுதானே சார். அவன் பிரச்சனைகள்லாம் மறக்கிறது தானே சார் வரான். அந்த பிரச்சனைகளை மறப்பது மட்டுமல்ல, அதோடு ஒரு பாடத்தையும் படத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு போகிற ஒரு அழகை சரியாக 100க்கு 100 செய்த பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ரொம்ப அழகு. பட்டுக்கோட்டை அவருக்கும் ஒரு சின்ன ஒரு விரிசல் வருது, பாட்டு எழுத மாட்டேன்ட்டார் பட்டுக்கோட்டையார். அப்புறம் அவர் எம்ஜிஆர் கேட்குறாரு, எழுதி கொடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு. எழுதிட்டு வந்தாங்க. அவரை திட்டினார், ஒரு பாட்டு எழுதினார், சின்ன பையிலே சேதி காலடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு இவர் மேலே அந்த கோபம் பூரா எழுதிவிட்டார். தயாரிப்பாளர் சொன்னார், இது வைக்க வேணாங்கன்னு. என்ன திட்டின பாட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, இது சமுதாயத்துக்கு ஏற்ற பாட்டுன்னார். என்ன இந்த பெருந்தன்மை யாருக்குங்க வரும்? இந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது சார். அவருக்கு முன்னும் கிடையாது, அவருக்கு பின்னும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். கவிஞர் வாலி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பாட்டு எழுதிங்கிறார். கலைஞர் போகும்போது, என்னப்பா என்ன எழுதுகிற கவிஞர்ன்னு, என்ன எழுதிக்கிறேன்னாரு. ஒரு வரி தான் எழுதிக்கிறேன்னாரு. நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன்னாரு. அடுத்த வரி வரலன்னார். கலைஞர் சொன்னாராம், எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதியானார். ரெண்டுமே இருக்குது அவரிடத்தில் பொறுத்தவரையில். குடும்ப மேன்மைன்னு சொன்னாங்களே, தாய் பாசத்தை வலியுறுத்தினவர். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் அம்மாவை வணங்கணுன்ற எண்ணத்தோடு வருவான் இல்லைங்களா. அந்த படம்னா அப்படி இருக்கணும் சார். படம்னா அப்படி இருக்கணும். தாய் பாசத்தை சுமந்துன்னு வருவாங்க. இன்றைக்கி அப்படி இருக்குதா, வீட்டுக்கு போனால் எவனை உதைக்கலான்னு போகிறோம் இல்லை. இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது சார். அதனால் சொல்கிறேன், அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு கதைன்னா சமுதாயத்துக்கு எப்படி பயன்படணும்னு அந்த பயணப்பட்ட ஒரு வரலாறு அதுக்கு உண்டுங்க. 1980 யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே நூல்களை எல்லாம் அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம படிக்காட்டால் நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும், வருங்கால சந்ததிகள் படிக்கணுன்ற ஆர்வத்தில் செயல்படுத்திய ஒரு அழகு. எல்லா பெருமைகளும் அவரிடத்தில் இருக்குது. எல்லா பெருமைகளும், கொடைக்குணம் மட்டும் இல்லை, குடும்ப பாங்கு. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், தாய் சொல்ல தட்டவே கூடாது. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் நாட்டில் ஒரே சின்ன கொடி, அதுதான் பஞ்சமில்லை என்னும் அன்னக்கொடின்னு சொன்னார்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார், அதை வாடாமல் பார்த்த வள்ளலார் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்து அதை அற்புதமாக செயல்படுத்துகிற அழகு இன்றைக்கும் இருக்குது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அதையே சத்துணவு திட்டமாக மாற்றி செயல்படுத்தி உலகம் பாராட்டுகிற அளவுக்கு அதை பெருமைப்படுத்தியவர். நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் எம்ஜிஆரை நேசித்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒட்டுமொத்தமாக ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து அவரை நேசித்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேசித்தது யாரை என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் தன் இதயத்தில் நேசித்தார். என்றால் அவருடைய கொள்கைகளை எல்லாம் பாடலாக்கி படமாக்கி நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற அந்த பாட்டு வரிய மூலமாக தன்னுடைய ஆட்சி காலத்திலும் ஏழைகளுக்காகவே வாழ்க்கையை செயல்படுத்தினார் என்று சொன்னால், அவருடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்து அவர்களை வளப்படுத்தினார் என்று சொன்னால், அவரிடத்தில் அதிகம் இருந்ததும் சரி, அவர் அதிகமாக வலியுறுத்தியதும் குடும்ப பாங்கு என்ற குடும்ப மேன்மைக்காக நடித்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் கொள்கை நேர்மைக்காக அவர் நடிக்கவில்லை, வாழ்ந்தார் என்பதன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன்.